வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி சொந்தமான அனைத்து வகையான செய்திகளையும் உடனுக்குடன் நம்ம பார்க்கறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிவராக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பெல் ஆல்சர் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க இந்த குரூப் 2 உடைய ரிசல்ட் எப்போ வெளியிடுவாங்கன்ட்டு. ஆனால் அதற்கு மாறாக டிஎன்பிசி வெளியிட்டது குரூப் 4 உடைய 2ஆம் கட்ட செலெக்ஷன் லிஸ்ட்டு. 2ஆம் கட்டத்துக்கு யார் யாரெல்லாம் தகுதி பெற்றிருக்காங்க அப்படின்ற ஒரு லிஸ்டஸ் எல்லாமே நமக்கு பப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் படி டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 வந்து 2024க்கு உண்டான ஒரு மாபெரும் அறிவிப்பை விரைவில் அறிவிக்க இருக்காங்க. அதற்கு நீங்கள் இப்போந்தே தயாராகி கொள்ளுங்கள். தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ஃபைனலான செலெக்ஷன் லிஸ்ட்டு 2ஆம் கட்ட அடிஷ்னலான செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே பப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அடிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் மீண்டும் ஒரு வாய்ப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கப்பட்டிருக்கும். ஸோ அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியுடைய தேர்வர்களுக்கு குழப்பங்கள் தாங்க நாளுக்கு நாள் கண்டினியூஸாக தொடர்ந்து குழப்பங்களாக மட்டும்தாங்க இருக்குது. இந்த தொடர் குழப்பத்தில் என்ன இறுதியாக என்ன நடக்கும் அப்படின்றது கண்டிப்பாக தெரியல. ஸோ தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான முடிவுகளை எடுப்பாங்க அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த மாத இறுதி, இந்த டிசம்பர் இறுதி, இந்த ஆண்டோடைய இறுதியில் இதற்குண்டான ஒரு மாபெரும் அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சியை நமக்கு வெளியிடுவாங்க அப்படின்றத நிச்சயமாக 100% நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ முதற்கட்டமாக அந்த குரூப் 4 உடைய தேர்வு தேதி 2024க்கு உண்டான குரூப் 4 உடைய தேர்வு தேதிகளை நமக்கு ஜனவரி முதல் வாரத்திலே வெளியிட்டுருவாங்க. அதே போல தான் குரூப் 2 உடைய ரிசல்ட்டையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லாருமே ரொம்ப கவலையோடு இருக்காங்க. ஏன்னா அந்த அடுத்த எக்ஸாம் நடக்கிறதுக்கு ஜூலையில் தான் நடக்குது. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆகும் அந்த எக்ஸாம் நடக்கிறதுக்கு. ஸோ அதனால் 6 மாதம் வந்து எவ்வளோ ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணிக்க முடியுமோ அந்த ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகளும் வச்சிட்ருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியுடைய ஆனுவல் பிளானர் வெளியீட்டில் குழப்பங்கள். ஸோ அந்த பிளானரை பார்த்துட்டு கவர்மெண்ட் ஜாபே வேணான்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக மக்கள் வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் மாற்றப்பட்ட புதிய பிளானர். ஸோ டிஎன்பிஎஸ்சியுடைய தேர்வர்களும் கோரிக்கை வச்சுருக்காங்க. நிறைய முறைகேடுகள் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ கொஞ்சம் மாற்றி அமைத்து எங்களுக்கு மாற்றி கொடுங்க. ஸோ எல்லாமே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று விரைவில் டிஎன்பிஎஸ்சியுடைய முக்கிய முடிவுகளை நாம் இன்னும் சில தினங்களில் எதிர்பார்க்க முடியுங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் தற்சமயம் குரூப் 4 உடைய 2ஆம் லிஸ்டர்ஸ் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த 2ஆம் லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யார் யாரெல்லாம் 2ஆம் லிஸ்ட்டில் போக வேண்டிய நபர்கள் அப்படின்றத நமக்கு தெளிவாக ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த லிஸ்ட் அவுட்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து டிஎன்பிஎஸ்சி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோட இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.